என்னங்க ம் சக்தி அக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? ம் எதுக்காக அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னீங்க? அவங்கக்கிட்ட எப்படி அர்ச்சனா சொல்லாமல் இருக்க முடியும்? நம்ம கல்யாணம் நடந்ததுக்கே அவங்க தானே காரணம். சரிங்க, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலயும் சம்மந்தம் இருக்கு அர்ச்சனா. எனக்கு வேற வழி தெரியாம தான் அவங்க கிட்ட பேசின அர்ச்சனா. நல்லா யோசிச்சு பாரு. நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வீட்டுல இருக்க முடியும்? அப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க தானே வேற வீடு பார்த்து தனி கொடுத்துன்னு போலான்னு சொன்னீங்க. அந்த மாதிரி வேற வீடு பாருங்க, அங்க போயிடலாம். அப்பவும் எல்லாரும் பிரிஞ்சு தானே இருக்கணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்கள நீ பிரிஞ்சு இருக்கணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்கள நான் பிரிஞ்சு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? நான் தனியா போகணும்னு சொன்னதுக்கு காரணமே அப்படி இருந்தா உன்னோட கோபம் தீந்துரும், அதுக்கப்புறமா எங்க அப்பா அம்மாவோட போய் சேர்ந்துக்கலாம் தான். ஆனா உன்னோட கோபம் எனக்கு என்னமோ தனியிற மாதிரி தெரியல. பின் எப்படி தனியா போறது? நானா உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டேன்? இல்ல இல்ல, எங்க அப்பா அம்மா 2 பேரும் தானே உன்னை கூப்பிட்டாங்க. இப்போ முடியாது, அப்புறமா வரேன்னு சொல்லிருக்கலாம்ல. மூஞ்சில அடிச்ச மாதிரி அப்படியா பேசுவ? அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாரு. சக்தினியை பத்தி யாராவது சொன்னா உனக்கு கோவம் வருது இல்ல? அதே மாதிரி தானே எங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும். ஆனா நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல அர்ச்சனா. ஏன்னா எங்க அம்மா தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்காக தான். ஆனா எங்க அப்பாவை வருத்தப்பட வச்சு அவரு உனக்கு என்ன பண்ணாரு? இன்னொரு விஷயம், அதை நான் உங்ககிட்ட சொல்ல. போன வாரம் தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அங்க போய் பார்த்தா உண்மையாவே அவங்க அப்படிதான் இருந்தாங்க அர்ச்சனா. என்ன பார்க்காதனால தான் அவங்களுக்கு அப்படி ஆச்சு. போய் பார்த்துட்டு தான் வந்தேனே தவிர அங்க இருக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை தெரியுமா? அப்ப கூட அவங்கள விட உன்னத்தான் அர்ச்சனா நான் முக்கியமா நினைச்சேன். நீ என்ன மட்டும் இல்ல அர்ச்சனா, உன்னையே நீ புரிஞ்சுக்கல. இது நான் எங்க அம்மாவுக்காக சொல்ல, நமக்காகவும் நாம இங்க இருக்கிறது சரியில்லை. அன்னைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி நீ நானும் பேசிட்டு இருந்தது உங்க அண்ணி கேட்டாங்கல்ல. உடனே அவங்கள பாதிச்ச நினைவை உங்களுக்கு வந்துருச்சு. அழ ஆரம்பிச்சிட்டாங்களா? உங்க அண்ணன் தான் இதை என்கிட்ட சொன்னாரு. அவங்களையும் நாம சங்கடப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். உன் அண்ணி எப்படியோ அதே மாதிரிதான் எங்க அம்மாவும். மனதைரியம் இல்லாதவங்க, எதையும் தாங்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆனதுக்கு அப்புறம் தான் அங்க வருவ போல இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா என்கிட்ட இனிமே பேசாதீங்க. இப்ப என்ன, உங்களோட நான் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? நாளைக்கே வரேன், போதுமா? அதையும் கோவத்துல தான் சொல்லணுமா? சிரிச்சிட்டு சொல்லலாம். சரி, நாளைக்கே வரேன். சரி, ஓகே ஓகே. பிரேம், வாங்க மாமா. வாங்க மாமா. வாங்க அத்தை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அத்தை. வா மகாலட்சுமி. அம்மா. ஆமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? என்னால எங்கம்மா நிம்மதியா இருக்க முடியுது? அதான் உன் மருமக என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்காளே. என்னம்மா பண்றது? நான் சொல்லியும் கேட்கல, நீங்க சொல்லியும் கேட்கல. இனிமே யார் சொல்லி கேட்க போறான்னு தான் தெரியல. சக்தி எங்க வெளியில போயிருக்காளா பிரேம்? இல்ல மாமா, உள்ளதான் இருக்கா. இருங்க கூப்பிடுறேன். சக்தி, சக்தி. வாங்கம்மா, வாங்கப்பா. என்ன எல்லாரும் திடீர்னு வந்து?
பின்ன உன் வீட்டுக்கு வரத்துக்கு தகவல் சொல்லிட்டு தான் வரணுமா? கண்டிப்பா அப்படிதாம்மா வரணும். இல்லனா எங்க வீட்டு பெரிய மனுஷன் கோச்சு பாருல. ஆ? நீங்க ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா அவர் ரெடியா இருந்திருப்பாரு. இப்ப நீங்க யாரும் வர மாட்டீங்கன்னு அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவர் நல்லா தூங்கட்டும். ம். இப்ப நாங்க வந்தது அவரை பாக்கறதுக்காக இல்ல, உன்னை பாக்கறதுக்காக. என்ன பாக்கவாமா? ம், அதுவும் நாங்களா வரல. உன்னை பாக்கணும்னு சொன்னது தமயந்தி. சக்தி, தமயந்தி, என்ன இதெல்லாம்? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல சக்தி. என்ன மன்னிச்சிரு. நிஜமாவே சொல்றேன் சக்தி, நான் ஏன் அப்படிலாம் இருந்தேன்னு எனக்கே தெரியல. என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்ச எங்க அப்பாவையே நான் விரோதியா பார்த்துட்டேன். அவரு வாங்கின வீட்டை விட்டு அவரையே துரத்துன. அந்த மங்களம் யாருன்னே எனக்கு தெரியாது. எங்க இருந்தோ வந்து என்ன கைப்பாவையாக்கிட்டா. அவகிட்ட எப்படி மயங்கினேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நீ மட்டுமா மயங்கின? அர்ச்சனாவோட அத்தையும் தானே அப்படி மயங்கினாங்க. புருஷன் பொண்டாட்டியை எப்படி பிரிக்கணுங்கிறத அவங்க லட்சியமா வச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேளை அவங்கள போல மனசு மாறாம திலீப் இருந்தாரே, இல்லனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அர்ச்சனா. ஆனாலும் இப்ப வரைக்கும் நம்ம வீட்டுல தானே சக்தி இருக்கா. அங்க போனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து போய் தானே போகாம இருக்கா. அத நான் சரி பண்றேம்மா. அர்ச்சனாவை எப்படியோ அங்க போய் நான் இருக்க வைப்பேன். நான் பண்ண தப்புக்கு அதுவும் ஒரு பிராயச்சித்தம் தான். எப்படியோ இப்பதான் எல்லாம் புரிஞ்சுது. மங்களத்தை மட்டும் இல்ல, அவங்கள சேர்ந்த எல்லாரையும் நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். நீங்க மட்டும் இல்ல தமயந்தி, தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு நாள் மனசு வருந்தித்தான் ஆகணும். நீங்க இப்போ மாறின மாதிரியே தாமோதரன் அங்கிளும் ரேஷ்மியும் கூட மாறுவாங்க. பிரேம், அவங்கள பத்தி பேசாத. அவங்க மாற மாட்டாங்க. மாறினா கூட அவங்க 2 பேரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. தமயந்தி தெரியாம பண்ணது, தாமோதரன் ரேஷ்மி தெரிஞ்சு பண்ணது. அவங்க 2 பேருக்கும் மன்னிப்பே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. நீங்க எல்லாருமே தமயந்தி ஏத்துக்கிட்ட மாதிரி மௌலியும் அர்ச்சனாவை ஏத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க இன்னும் பழசே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் மாறிடுவாங்க. நம்ம குழந்தைங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கோபமும் அதிகமா இருக்கும், அதே மாதிரி நல்ல குணமும் இருக்கும். காலம் அவங்களையும் மாற வைக்குங்க. அம்மா, உங்க பேரை அழைப்பு மணி கொடுத்துட்டான். ம், நாம நம்மள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அவரை பத்தி ஒண்ணும் பேசலல்ல. அதான் பெரியவருக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. இருங்க சார், நானே வந்து உங்களை சமாதானப்படுத்துறேன். இருங்க. இதோ பாட்டி வந்துட்டேன்பா. இந்தா காஃபி கொடுங்க. அது எப்படி லட்சுமி, யாருமே வீட்ல இல்லைன்னா மட்டும் பம்பரமா பரபரப்பா வேலை செய்யற, யாராவது இருந்தா சலனமே இல்லாம சிலையாயிடுற. நல்ல வேலை எனக்கு காஃபி போட தெரிஞ்சது, அதனாலதான் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா காஃபிங்கிறது வெறும் வார்த்தையில மட்டும்தான் இருக்கும். என்னங்கிற ஏங்க, மங்களம் தான் காஃபி போட்டு வைக்கிறேன்னு சொன்னால. சொன்னா போடலையே, இதுக்கு போய் அவங்கள கேட்க முடியுமா என்ன? என்னதான் இருந்தாலும் உன்னோட விருந்தாளி, அவங்கள வேலை வாங்கினா உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ. காஃபி போட கத்துக்கிட்ட மாதிரி சமையல் பண்ணவும் கத்துக்கணும், அதான் எனக்கு சேஃப்டி. சரி பண்ணுங்க. காஃபியை குடி. அப்பா,
டேய் திலீப் வாடா திலீப். வாமா அர்ச்சனா. வாமா அர்ச்சனா. எப்படி மாமா இருக்கீங்க? இனிமே எப்படி இருக்க போறேங்கிறத கேளு. அர்ச்சனா சந்தோஷமா தானே வந்திருக்க? ஆமா அத்தை. அறிவில்லாம அப்ப ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காத. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி அர்ச்சனா பண்ணதையும் மனசுல வச்சுக்காதீங்கம்மா. இனிமேலாவது என்ன நிம்மதியா வேலைக்கு போக விடுங்க. அர்ச்சனா இந்தா காஃபி குடி. இந்தா பரவாயில்ல மாமா, நீங்க எனக்காக தாமா போட்டேன். நீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா சாப்பிடு. மாமா நல்லதா இருக்கு. இது போதுமா? இனிமே எனக்கு காஃபி பிரச்சனையே வராது. நீ போனாலும் போன, அன்னையில இருந்து எனக்கு பத்திய சாப்பாடு தான். ஏங்க பொய் சொல்றீங்க? சாப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அதான் பொய் சொல்றேன்னு நீயே சொல்லிட்டல. அர்ச்சனா, மௌலியும் சௌந்தர்யாவும் எப்படி இருக்காங்க அர்ச்சனா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நடக்க கூடாதது நடந்துருச்சு. எப்படி இருந்தாலும் சகிச்சுட்டுதாமா ஆகணும். சௌந்தர்யாவையும் இங்க கூட்டிட்டு வரலாம்ல அர்ச்சனா? கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டுமே. சொன்னா வந்துருவாங்க அத்தை. அதே நினைவுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடம் மாறினா கூட நல்லதா இருக்கும். ஆமாம்மா. நான் ஆஃபீஸ் போகும்போது அவங்கள பார்த்து சொல்லிட்டு போறேன் அர்ச்சனா. எங்க நீ வராம போயிடுவியன்னு ரொம்ப கவலையா இருந்த அர்ச்சனா. எங்க குடும்ப வாரிசு வர சுமந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து உனக்கு உதவி பண்ணாதானே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல வேளை இப்பவாவது உன் மனசு மாறிச்சே. அது மாறுறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அம்மா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது அர்ச்சனாக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அர்ச்சனா நடந்துப்பா. சரிப்பா, இனிமே அப்படியே நடந்துக்கிறேன்ப்பா. வா மங்களம். அர்ச்சனா, சொல்ல மறந்துட்டேன். மங்களம் இப்ப ரொம்ப நல்லவளாயிட்டா. தமயந்தியை விட்டுட்டு வந்துட்டா. அப்போ வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? இங்க எதுக்கு வரணும்? இல்ல அர்ச்சனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்ல, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏங்க, இவங்க இங்க இருக்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அர்ச்சனா, இவங்க இருக்கிறத நான் போன தடவையே பார்த்துட்டேன். அது ஏன் என்கிட்ட சொல்லல? ஏமாமா, நீங்க கூட என்கிட்ட சொல்லல. அது அர்ச்சனா, இது சாதாரண விஷயம் தானம்மா. ஓஹோ, அப்ப நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உங்க எல்லாருக்கும் சாதாரணமாயிருச்சு. இல்ல, எல்லாரும் சேர்ந்து நல்லாவே நாடகம் ஆடுறீங்களே. அர்ச்சனா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இருக்கணும்? என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டு நான் இதுல வேற பொறுமையா வேற இருக்கணுமா? முதல்ல அத்தையை மட்டும் தான் நான் என்னமோ நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப அவங்களே மிஞ்சி நிக்கிறீங்க. ச்சே, உங்களை எல்லாம் பாக்குறதே பாவம். அர்ச்சனா, அர்ச்சனா சொன்னா கேளு. இப்ப இல்ல, இனிமே நீங்க எப்ப சொன்னாலும் நான் கேட்க அர்ச்சனா, மாட்டேன். விடுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அர்ச்சனா, அர்ச்சனா நான் சொல்றது கேளுமா. கேட்க முடியாது. அர்ச்சனா நான் சொல்றது கேளு. அர்ச்சனா, அர்ச்சனா நில்லுமா. விடுங்கன்றல. விடுங்க. சொல்றது கேளு. எங்க போறப்ப? விடுங்கன்றல. அர்ச்சனா, அர்ச்சனா நான் சொல்ற.
என்ன கல்கி படிச்சிட்டியா? ம் படிச்சிட்டேன். ஆனா இதை எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு தான் புரியல. அதை சௌந்தர்யாவையே சொல்ல சொல்லு. அவளுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை பிரிச்சு கொடுத்துடலாம். ஏண்டா அவதான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்றான்னா நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பிரேம், இது தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வரும். குழந்தைய பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் சௌந்தர்யா இங்க வராம இருக்கா. அது மட்டும் இல்ல, மௌலிய கூட இங்க வரவிடாம பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது வீட்டை பிரிச்சு கொடுத்துட்டா மட்டும் எப்படி வருவா? வீடு சௌந்தர்யாக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அப்ப கண்டிப்பா அவ இங்க வந்துதானே ஆகணும். அப்படியும் மீறி வந்துட்டானா என் குழந்தைய பார்க்காம போயிடுவாள பாட்டி. கண்டிப்பா என் குழந்தைய பார்த்தா அவ மனசு நிச்சயமா மாறும். இங்க வந்தா நீங்க சொல்றது சரியா நீ. ஆனா வராம வேற யாருக்காவது வித்துட்டா அவளோட பாகத்தை அவ விக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத மூணாவது மனுஷன் வந்துட்டானா? ஆமா சக்தி, சௌந்தர்யா அப்படி பண்றவதான். சொத்தை பிரிச்சு கொடுன்னு சொல்றான்னா அதையும் வித்துருவா. அண்ணி, ஒண்ணு வேணா பண்ணலாம். அவளோட பாகம் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அது என்ன விலைக்கு போகுதோ அந்த பணத்தை வேணும்னா நாம கொடுத்துடலாம். நீங்க சொன்ன மாதிரி அவ இந்த வீட்டுக்கு வந்தாலும் நல்லதுதான். இல்ல இந்த வீடே வேண்டாம் பணமா கொடுத்துருங்கன்னு சொன்னாலும் நாம கொடுத்துடலாம். ஏன்னா அந்த பணத்தை வச்சு மௌலி ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்ல. அப்படிலாம் உன்னை எங்க அண்ணன் அந்த பணத்தை வாங்குறவர் இல்ல. சரி, அவங்க வாங்கலனாலும் அந்த பணம் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்ல. கஷ்டம்னு வரும்போது எப்படியாவது அந்த பணத்தை எடுத்துதானே ஆகணும். வீட்டையும் பிரிக்கணுங்கிற அவசியம் வராதனே. சரி கல்கி, இதெல்லாம் போய் யார் அவகிட்ட சொல்றது? நம்ம லாயர் ஸ்ரீமதி இப்போ ஊர்ல இல்ல. தமயந்தி தான் இப்ப தெரிஞ்சிட்டாங்கல்ல. அவங்கள நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அப்புறம் அவங்களே போய் சொல்ல சொல்லிடலாம். அது தமயந்தியை தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்கறது இல்லையே, பின்ன அது எப்படி நடக்கும்? கல்கி சொல்றது ஒரு விதத்துல சரிதான் சக்தி. அப்ப ஏதோ தமயந்தி தவறு பண்ணாங்க, அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள வெறுக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி விஷயத்துல அவங்க லாயர் தானே, அதுக்காக அவங்க வரலனாலும் இவங்க தமயந்தி ஆபீஸ்க்கு போய்தான் ஆகணும். ஒருவேளை அப்பவாது தமயந்தியை புரிஞ்சுக்குவாங்க இல்ல? சரிங்க, இத பத்தி நான் தமயந்தி கிட்ட பேசுறேன். அவ என்ன சொல்றாளோ அதை வச்சுதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும். வீடும் இப்பதான் நம்ம கைக்கு வந்திருக்கு. இதை விக்கிறதுல எனக்கும் விருப்பம் இல்ல. இருந்தாலும் சௌந்தர்ய ஆசையை நிறைவேற்றணும்ல. எதுலயாவது அவ கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமே. திலீப், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? மங்கள உங்க வீட்டுல இருக்கிற விஷயத்த சொல்லவே இல்லையே. அமைதியா போயிட்டு இருக்க வேண்டிய வாழ்க்கைய கலைச்சது அவங்க தானே. அவங்க உங்க வீட்டுல இருக்காங்கறத பத்தி நீங்க நினைக்கலன்றீங்க. இந்த பாருங்க, மங்களத்தை தமயந்தி வீட்டை விட்டு துரத்திட்டா. எங்க போறதுன்னு தெரியாம இருந்தப்பதான் எங்க அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அடைக்கலம் கொடுங்கன்னு கெஞ்சிருக்காங்க. அவங்க மேல பரிதாபப்பட்டு தான் வீட்டுல வச்சிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? மங்களத்துக்கு வீட்டுக்காரரு, பையன், பொண்ணு எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்களும் இவங்களை வச்சுக்க தயாரா இல்ல, தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. தாலி கட்டி இத்தனை வருஷம் வாழ்ந்த புருஷன் பொண்டாட்டியே வேணாங்கிறாரு. கல்யாண வயசுல நிக்கிற அந்த பொண்ணு பையன் ரெண்டு பேருமே அம்மாவை வேணான்றாங்க. அவங்களுக்குலாம் இல்லாத அக்கறை உங்க அம்மாக்கு எதுக்கு வந்துச்சு? இதுல உங்க அப்பா வேற சப்போர்ட். இதுக்கும் மேல நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க அவங்கள வேண்டான்னு சொல்லியிருந்தா அவங்கள உள்ள சேர்த்திருப்பாங்களா? தமயந்தியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை அடிமையாவே வச்சிருந்தாங்க. தமயந்திக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ண எங்க அப்பாவை கொலைகாரன்னு சொல்ல வச்சு அப்பாவையும் பொண்ணையும் பிரிச்சாங்க. அவளை வச்சு எங்க குடும்பத்தையே நாசமாக்க பார்த்தாங்க. அப்படிப்பட்டவங்கள உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அர்ச்சனாவை வந்து அங்க இருன்னு சொன்னா அவ எப்படி இருப்பா? அதை நீங்க யோசிக்க வேண்டாமா? அவங்க உண்மையாவே ஆதரவு தேடி தான் வந்திருக்காங்களா, இல்ல அர்ச்சனாவோட வயித்துல வளர கருவை அழிக்க வந்திருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க திலீப்.
என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் கொத்தர புத்தி அதை விட்டு போகாது. மங்களமும் அப்படிதான். அவங்கள வெளியே அனுப்புற வழியை பாருங்க. முடிவா என்னதான் அர்ச்சனா சொல்ற? முடிவு என்ன, ஆரம்பம் என்ன? என்னோட ஒரே பதில் இதுதான். நான் அங்க வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். நீ மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னா அது இந்த மாதிரி முட்டாள்தனமான கோவத்தினாலதான். ஐயோ, நியாயமான காரணத்துக்காக தானே கோவமே வருது. அது முட்டாள்தனம் இல்ல திலீப். அதே மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் தப்பு பண்றவங்கள பார்த்தா கோவம் வரும். மனசுல கெட்ட எண்ணத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு நடிப்பு தான் வருமே தவிர கோவம் எல்லாம் வராது.